Hello everyone, welcome to my channel Uvin Academy Tricks and Logics. வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறது ரோமன் நியூமரல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ஒரு 4th 5th கிரேடுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எப்படி கன்வர்ஷன் பண்ணணும், எப்படி கன்வெர்ட்னா ரோமன் நியூமரல்ஸ் டு ஹிந்து அரபிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் நியூமரல்ஸ் டு ரோமன் நியூமரல்ஸ் டு ஹிந்து அரபிக், அதாவது நம்பர்ஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஹிந்து அரபிக் டு ரோமன் நியூமரல்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஐ அண்ட் எக்ஸ் இந்த வார்த்தை இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐ அந்த எக்ஸ் எப்படி இந்த வார்த்தை வந்து எப்படி ரிப்பீட் ஆகுது, த்ரீ டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த கன்வர்ஷன் வரும் எப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் நீங்கள் வந்து ஒரு கன்வர்ஷன் நடக்கும்போது எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இட் இஸ் ஃபுல் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகேவா, லத்தீன் அண்ட் கிரீக் லெட்டர்ஸ் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு இது கன்வெர்ட் ஆகி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்பர்ஸ் ப்ளஸ் அதோட ரோமன் நியூமரல்ஸ் பார்ப்போம். ஓகேவா, 1 to 10 வரைக்கும் நம்ம யூஸ்வலாக நம்ம படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் 1 2 3 அந்த ஐயா வருது பாருங்க, த்ரீ டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகேவா, அப்புறம் திருப்பி அடுத்த சேஞ்ச் ஓவர் எங்கே நடக்கும், 5 minus 1 வந்து என்னது 5 minus 1 வந்து என்னது 4. இங்கே ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும். ஓகேவா, இங்கேருந்து இங்கேக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும். ஓகேவா, 5 minus 1 வந்து 4, அதனால் 1 போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே 5ல் என்ன ஒரு ட்விஸ்ட் வரும்னா இங்கே 5 வீன்னு சொல்லிட்டு ஒரு ஷேப் போடுவோம். ஓகேவா, ஸோ 5 minus 1 4. ஓகேவா, அப்போ வந்து என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடியே இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து இந்த வியை போட்டு ஆரம்பிச்சிடணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 6th வீலேருந்து ஸ்டார்ட் ஆகும். திரும்ப வி போட்டு அந்த ஐ வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட்டு 9th பாருங்கள் 10 minus 1 வந்து என்னது 9. ஸோ இங்கேயும் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் 1 எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அடுத்த கன்வர்ஷன் என்னது எக்ஸ், அது இங்கே தான் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வருது ஃபுல்லாக பாருங்கள் எக்ஸ். நெக்ஸ்ட் 20க்கு எக்ஸ், 30க்கு எக்ஸ். நெக்ஸ்ட் இங்கே 50 வரும்போது என்னது 50 வந்து எல். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸை முடிச்சுட்டு இந்த எல் வந்து அப்படியே ஃப்ரேம் ஆகும். ஏன்னா 50 minus 10 வந்து என்னது 40. ஸோ இந்த எக்ஸ் எல் கம்பைண்டாக வருது. நெக்ஸ்ட் 60 வந்து என்னது எல்லேருந்து எல்லை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் வரும். ஏன்னா 50 + 10 என்னது 60. ஏன்னா எக்ஸ் வந்து என்னது 10. ஓகேவா, ஸோ எல் வந்து 50 + 10 வந்து என்னது எக்ஸ். ஓகேவா, ஸோ எல் எக்ஸ். தென் எல் எக்ஸ் எப்படின்னா 50 + 10 + 10. தென் 50 + 10 + 10 + 10 80. தென் இங்கே திருப்பி சேஞ்ச் ஓவர் எப்போன்னா இந்த 50 100 இந்த இடத்துல வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்கும். அப்போ இந்த 50 நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த 5ல் எப்போ ஒரு ட்விஸ்ட் வரும், அப்போ 5 minus 1 பண்ணால் இந்த 1 4 கிடைக்கும். அதுக்கப்புறம் 6 வந்து என்னது, ஏன்னா 5 minus 1. ஓகேவா, இது 5க்குள்ளது, இது ஒரு 1க்குள்ளது. அதே மாதிரி திருப்பி இங்கே 5 + 1. ஓகேவா, அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு எல்லாரையும் ஃபாலோ ஆகும். இங்கே வந்து 5 + 1 5 minus 1 வரும். இங்கே என்ன 10 + 1 10 minus 1. இங்கே வந்து என்னது அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ 11 வரும்போது பாருங்க, 11 வரும்போது இருக்கும் எக்ஸை போட்டு இங்கே 1 இருக்கும். ஏன்னா 10 + 1 வந்து என்னது 11. 10ஓட இது என்னது எக்ஸ், 1ஓட இது என்னது 1. அதனால எக்ஸ் போட்டு ஒரு 1 இருக்கும், ஒரு ஐ. நெக்ஸ்ட் இங்கே 10க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் 20 இது வேணால் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே சேஞ்ச் ஓவர் வருது 100. ஏன்னா 100 minus 10 வந்து என்னது 90. ஓகேவா, ஸோ 100 வருது சி தான். இங்கே என்ன இருக்கும் 100 minus 10 வந்தது 90. ஓகேவா, அப்போ சி வந்து 100, சி 100 minus இந்த 10. ஓகேவா, 90. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 100 இப்போ அதுவே 110 வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் 100 + 10. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் போட்டு சி போட்டு எக்ஸ் வரும். ஸோ அப்படியே கண்டினியூ ஆகும். அப்போ 300 வரும், சி போட்டு எக்ஸ் சாரி 120 110 எப்படி இருக்கும் 120 எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் 200 வரும்போது சி எதனாலன்னா 100 + 100 இவங்க வரதெல்லாம் அப்படி தான் பிரிப்பாங்க. 100 + 100 200, 100 + 100 + 100 300. ஸோ எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னா 400 வரும்போது ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்னன்னா 500க்கு ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது. என்ன டீன் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படின்னா 500 minus 100 என்னது இந்த 400. ஓகேவா, 400 எப்படி வரும் 500 minus 100 400. அப்போ எப்படி இருக்கும், டியோடது 100, இங்கே சி வந்து என்னது 100. ஓகேவா, டி வந்து 500 minus 100. இது வந்து 500 minus இது வந்து 100. இது எப்படி இருக்கும், ஜஸ்ட் இது அப்படியே இருக்கும். ஏன்னா 500 + 100 என்னது
600 அப்படி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 700 800 கண்டினியூஸ் அதே மாதிரி தான். சி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சிசி சிசி ஏன்னா 500லேருந்து ப்ளஸ் பண்ணிட்டு வரணும் இனிமேலேருந்து. ஏன்னா 500க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 500 ப்ளஸ் 100 500 ப்ளஸ் 200 அப்போ 200 அது 200 திருப்பி ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படின்னா இங்கே பாருங்க 500 ப்ளஸ் இது எப்படி பிரிக்கலாம்? 200 இருக்கும். நமக்கு 200 வந்து நம்ம டேரெக்டாக சிசிட்டு போட்டுக்கலாம். இல்லை அது என்ன ஏன்னா 200 இது வந்து என்னது சிசி இப்படியும் பிரிக்கலாம். இல்லைன்னா 500 plus 100 plus 100 plus 100 அப்படி பிரிச்சா என்ன வரும்? சாரி இங்க 2 சி இருக்கு. ஸோ 500 plus சிசி 200க்கு 2 சி போட்டாலும் ஒன்று இல்லை 100க்கு ஒரு சி போட்டாலும் ஒரே சேம் ஆன்சர் தான் வரும். அதே மாதிரி 800க்கு 800 பார்த்தீங்கன்னா 500 வந்து என்னது டி ப்ளஸ் சி 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 3 டைம்ஸ் வருது. ஓகேவா? ஏன்னா 500 plus 100 plus 100 plus 100 ஏன்னா 3 சி வரும். ஏன்னா 100 இது வந்து என்னது சி அப்படியே போடலாம். இல்லைன்னா டேரெக்டாக 300க்கு என்னது 3 சி இருக்கா அந்த 3 சியும் போடலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன சேஞ்ச் ஓவர் வரும்னா 900ல இப்போ திருப்பி நெக்ஸ்ட் சேஞ்ச் ஓவர். ஏன்னா அதுக்கு அடுத்தது கன்வெர்ட் ஆக போகிறது என்னது எம்மா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? என்னது 100 1000 மைனஸ் 100 என்னது 900 அதனால என்ன பண்ணாங்க 1000 மைனஸ் 100 900 வரும். நெக்ஸ்ட் இவங்க வர்றதுலாம் எப்படி இருக்கும்? எம் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 1100னா எம் போட்டு அதுக்கப்புறம் இந்த சி வரும். ஏன்னா 100 ப்ளஸ் 1000 இது 1100 அது எப்படி இருக்கும்? எம் போட்டு ஒரு சி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுமே கண்டினியூஸாக ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி மேக்ஸிமம் நமக்கு வந்து 1000 இருக்கிறது தான் வரும். இதை பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.